வணக்கம். இன்று குற்றம் கடிதல் அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல குறளை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா அதனுடைய விளக்கத்தை காண்போம். காதல காதல் அறியாமை, காதல காதல் அறியாமை, உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல், உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல், காதல காதல் அறியாமை, உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். இந்த குறள்ல நம்முடைய வள்ளுவ பெருந்தகை என்னதான் சொல்ல வர்றார், அழகாக சொல்கிறார். உனக்கு விருப்பமானவற்றை நீ நுகருதல் அப்படின்னு சொன்னால் அனுபவித்தல். அது எல்லாருக்கும் நம்ம தம்பட்டம் போட்டு காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரி நம்முடைய விருப்பங்களை மிகச்சரியாக எல்லாருக்கும் சொல்லாமல் நாமளே அதை அனுபவிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். அந்த தன்மை இருக்கக்கூடிய மனிதனை எந்த பகைவரின் சூழ்ச்சிகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களே அந்த சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளுவார்கள். எப்படின்னு பார்க்கலாம். சில பொருள் நமக்கு பிடிக்கும், வாங்கணும்னு நினைப்போம், வாங்கிக்கலாம். இதை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இல்லையா? ஏன்னா இது நமக்கு பிடித்தது. நமக்கு பிடித்த உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பொருளாக இருக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. இதையெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் எந்த ஒரு செயலையும் சொல்லையும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாலே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மனசில் நினச்சிருக்கியா, அதை எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. செய்து முடித்த பிறகு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்து, அதுதான் உன்னுடைய வெற்றின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய எண்ணங்கள் நம்மை தாக்கக்கூடியவை. அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. தெரிய வேணாம், நீயா செய் அப்படி சொல்லுவாங்க. ஒரு அரசன் தன்னுடைய பகைவர்களை அழிக்க வேண்டுமானால் கூட ஒரு திட்டம் தீட்டுவான். இப்படி போனாதான், ஒரு வியூகம், இது மாதிரி போனாதான் அவனை அழிக்க முடியும்னு நினைப்பான். எல்லாத்தையும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? வெளியில் சொல்லிட்டா என்னாகும்? எதிராளி தயாராகி விடுவான். ஆக இது போல் எல்லா விஷயங்களும் நமக்கு பிடித்தமானவற்றை நாமே அனுபவிக்கிறோம் என்றால், நம்முடைய விருப்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் அனுபவிக்கிறோம் என்றால், அது போன்ற மக்களை, நமக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய வஞ்சகர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சூழ்ச்சிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்ன, நம்ம வியூகம் போடும்பொழுதே என்ன சொல்லுவோம்? அவனுடைய தன்மையை, எதிரியின் பலத்தை அறிந்து தான் ஒரு செயல் செய்வோம். இந்த இடத்துல இப்படி வருவான், அந்த இடத்துல இப்படி போகலாம், இந்த பக்கம் போட்டால் அவன் தாக்கலாம் நம்ம, அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். அது மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்படி தான். எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில் தண்டோராக போட்டு சொல்லிக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அதை அமைதியாக நம்முடைய வச்சு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அத்துணை செயல்களும் இருக்கும் திறமை உடையவர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவார்கள். அந்த எதிரிகளின் சூழ்ச்சியால் எந்த ஒரு தாக்குதலும் நமக்கு நடைபெறாது, தீமையும் நடைபெறாது என்று இந்த குறள் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடித்த பிறகு உலகிற்கு சொல்லுங்கள். அதற்கு முன்னால் எதையுமே சொல்ல வேண்டாம். இதுவே இன்றைய குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நாளை புதிய அதிகாரத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.